ஹே வாட்ஸ்அப் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நம்ம இந்த மாதிரி எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்க்ரீனில் நேம் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் போக போகிறீங்க, நிற்க போகிறீங்க, அண்ட் உங்களுடைய கார்ஸருக்கு கீழே இந்த மாதிரி ஒரு நேம் டிஸ்பிளே ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த ஹாரர் கேம்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு GTA 5 அது மாதிரியெல்லாம் கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோவில் போயிடலாம். ஓகே, நம்ம ஒரு ஃபஸ்ட் பர்சன் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டெம்ப்ளேட் ஜஸ்ட் ஒரு பேசிக் டெம்ப்ளேட் தான். நீங்கள் ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் ஒரு FPP-ஆக ஓடுவார், ஜம்ப் பண்ணுவார், குதிப்பார், பேசிக்கானது தான். அண்ட் இதில் பற்றி நம்ம கண்டென்ட் ராயரில் நான் ஒரு மெஷ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பேட்ரான் யூசர்ஸ் நீங்கள் அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் அப்படியே இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் ஆல் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு சிலிண்டர் மெஷ் தான். நீங்கள் இதை உங்களுடைய பிளெண்டரில் வச்சுருந்தீங்கன்னா பிளெண்டர்லேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒன்று. அப்புறம் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் ப்ளூ பிரிண்ட்ஸ் நம்ம போயிடலாம். ப்ளூ பிரிண்ட்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஒரு மெஷ் வச்சு தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் இது ஒன்று. அண்ட் கிளிக் ஆன் த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக் மெஷ்ஷை கொடுத்துட்டு அண்ட் இது பேர் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஃபைண்டர் அப்படின்னு கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம ஸ்டாட்டிக் மெஷ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்மளுடைய மெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இம்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்துடும். இந்த மெஷ் ஃபைண்டரை வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் பர்சன் கேமராவுக்கு சைல்டாக நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீசெட் பண்ணிவிடுங்க உங்களுடைய டார்கெட்டை. அண்டு இதோடைய கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கேல், அதாவது இந்த ஸ்கேலோடைய பூட்டை எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் எதாவது ஸ்கேல் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோடைய ஆப்ஜெக்ட் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு அதை நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்டன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம். அண்ட் கம்பைல் அண்ட் சேவ். அண்ட் ஓகே, இப்போது நம்மளுடைய கண்டென்ட் ராயருக்குள்ளே போங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம ப்ளூ பிரிண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூ பிரிண்ட் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு ப்ளூ பிரிண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைண்ட் நேம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம F2 கிளிக் பண்ணி பார்த்திக்கலாம். அண்ட் இதோடைய பேர் பார்த்திங்கன்னா கெட் நேம் ஃபங்க்ஷன். இதோடைய ரிட்டர்ன் வேல்யூ அவுட்புட் மட்டும் ஒரு நேம் இருக்கணும். ஆக்சுவலி நம்ம வந்து அவுட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அவுட் நேம், இதோடைய டைப் வந்து நேம். ஓகே, இப்போ கம்பைல் அண்ட் சேவ். இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு போகிற வர தேவையில்ல, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு விட்ஜெட் தேவைப்படுது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸ் விட்ஜெட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் விட்ஜெட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதில் வந்து பிளேயர் HUD அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். HUD இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கேன்வாஸ் இதில் வைக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய பேசிக்கான ஒரு UI கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கார்சார் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு டாட் தான் யூஸ் பண்ணுவேன் கார்சாருக்காக, வேறு ஒன்றும் கிடையாது. இதை எடுத்து நான் இங்கே இந்த டெக்ஸ்ட்டை வந்து இழுத்து இங்கே ட்ராக் பண்ணிவிட்டேன். இப்போது இதோடைய ஆங்கர்ஸில் போயிட்டு நான் சென்டர் அப்படின்றத வச்சு சூஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய பொசிஷன் X அண்ட் பொசிஷன் Y நான் கொடுத்துட்டேன். நான் ரீசெட் பண்ணிட்டேன் அப்படின்னா டெக்ஸ்ட் பிளாக் இருக்கும். இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஒரு டாட் கொடுத்துக்குவேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரு டாட் மட்டும் வந்திருக்கு பார்த்திங்களா. இதை நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி ரிசைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஒரு டாட், அருமையான ஒரு டாட் கிடச்சிருச்சு. அப்புறம் நம்ம ஒரு இன்னொரு டெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் தான் வந்து நம்மளுடைய எங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட், என்ன நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டு. ஓகே, இதையும் நான் சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, கம்பைல் அண்ட் சேவ். அப்புறம் இந்த இடத்துல குட்டியாக வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் இம்பார்ட்டன்ட். டெக்ஸ்ட் பக்கத்தில் பைண்ட் அப்படின்னு இருக்கா, பைண்டை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பைண்டிங் கொடுங்க. இதில் வந்து கிரியேட் பைண்டிங்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொமோட் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து நியூ வேரியபிள் அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். பட் இதோட பேர் வந்து நீங்கள் ஜஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் கம்பைல் அண்ட் சேவ். இதுவும் நமக்கு தேவையில்ல, அப்படியே அமுச்சு விட்லாம். இப்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் பண்ண போகிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டரில் தான். அண்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டரில் ஈவெண்ட் கிராஃப் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே போயிட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய கோடிங்ஸ்லாம் இருக்கும் ஆல்ரெடி, அதெல்லாம் அப்படியே கீழே விட்டுருங்க, இல்லை சைடில் வந்துக்கோங்க. நம்ம சைடில் இந்த இடத்துல கோடிங் போட்டுடலாம். ஓகே, இப்போ ஈவெண்ட் பிகின் ப்ளே அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கே ஆல்ரெடி. அதோ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேயே இருக்குது பார்த்தீங்களா ஈவெண்ட் பிகின் ப்ளே. இதில் வந்து இதை எடுத்து ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சீக்வன்ஸ். அண்ட் இந்த சீக்வன்ஸோடைய ஃபஸ்ட்டில் இங்கே போகணும். அண்ட் தென்னில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் வந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கிரியேட் விட்ஜெட் அப்படின்னு ஒன்று சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து செலக்ட் கிளாஸ் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த விட்ஜெட். ஸோ HUD அப்படின்னு நம்ம போட்டோம்னா பிளேயர் HUD தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த யூசர் அதாவது விட்ஜெட் அப்படின்றது.
ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த ரிட்டர்ன் வேல்யூவை ரைட் கிளிக் பண்ணி ப்ரொமோட் வேரியபிள் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹெச்யூடி அப்படின்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. ஸோ ஹெச்யூடி ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஹெச்யூடி ரெஃப். அப்புறம் இதை வந்து நான் ஆட் டு வியூ போர்ட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுடைய அவுட்புட்டில் இது தெரியும். இதுக்காக தான் டார்கெட்டும் செல்ஃபில் இருக்குது. அண்ட் இது வேணும்னா அப்படின்னா ஒரு சி அமுத்துனீங்கன்னா கமெண்ட் வரும். அண்ட் தட்ஸ் இட். சாரி, நம்ம டார்கெட்டை கொடுக்கலையா? ஓகே, டார்கெட் இதுதான். ஓகே, கம்பைல் ரிசல்ட்ஸ், கம்பைல், சேவ். அண்ட் தென் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஃபைண்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஆப்ஜெக்ட் ஃபைண்டரை கொஞ்சம் ட்ராக் பண்ணி இப்படி வச்சுட்டு ஆப்ஜெக்ட் ஃபைண்டரோடைய ஆன் கம்போனன்ட் பிகின் ஓவர்லேப் அப்படின்றது ஒன்று இருக்கும் சைடில். நீங்கள் இங்கே டச் பண்ணாலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வரும். நீங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டு டச் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் திருப்பியும் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் எண்ட் ஓவர்லேப் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இதை டிலீட் பண்ணிக்கலாம், தேவையில்ல. அண்ட் இதை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஐட்டம் ஓவர்லேப்பிங் அப்படின்ற ஒரு வேரியபிள். அது வந்து ஒரு பூலியனாகவே இருக்கட்டும். அண்ட் இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படியும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா செட்டு ஐட்டம் ஓவர்லேப்பிங் அப்படின்ட்டு இருக்கும், இதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ ஐட்டம் ஓவர்லேப் ஆகும்போது இந்த பூலியன் வந்து ட்ரூவில் இருக்கணும். ஐட்டம் ஓவர்லேப் ஆகாத போது இதெல்லாம் பூலியன் ஃபால் இருக்கணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆன் கம்போனன்ட் பிகின் ஓவர்லேப். ஸோ ஓவர்லேப் ஆகும்போது மட்டும்தான் இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும், அதுக்காக இது. ஸோ இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, இப்போதைக்கு இதை விட்டுடலாம். கீழே கொஞ்சம் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு கஸ்டம் ஈவெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கஸ்டம் ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த கஸ்டம் ஈவெண்ட்டோடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோ கெட் ஆப்ஜெக்ட் நேம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்புட் வாங்கணும். ஆக்சுவலி இன்புட்டில் வந்து ஹிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஹிட் அதோட எந்த ஆப்ஜெக்ட் அது படுதுன்றதை அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வரதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது வந்து பூலியன் கிடையாது, இது ஒரு ஹிட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கணும்னா ஹிட் ரிசல்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, ஹிட் ரிசல்ட். ஸோ இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பிரேக் அப்படின்னு இருக்கும். பிரேக் ஹிட் ரிசல்ட் கொடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல ஹிட் ஆக்டர்னு ஒன்று இருக்கியா? ஸோ இந்த இடத்துல டஸ் இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டஸ் இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸில் நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த இன்டர்ஃபேஸோடைய பேர் என்னன்னா நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் ஃபைன் நேம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோடைய ரிட்டர்ன் வேல்யூ ஒரு பிரான்ச்சில் கொடுக்கணும் நம்ம. ஸோ ஒரு பிரான்ச் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பிரான்ச் அண்ட் பிரான்ச் ஒன்று வந்துச்சு. கொஞ்சம் இதை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம், நமக்கு கொஞ்சம் இடம் தேவைப்படுது தான். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்விங் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, ஸோ நம்ம ஹிட் பண்ணுற ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் அதில் மிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ் அதில் அந்த ஆப்ஜெக்டோட இருந்துச்சு அப்படின்னா அண்ட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் கெட் நேம் ஃபங்க்ஷன் அப்படின்றத கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸில் கூப்பிட்டோம். ஓகேவா? நம்ம இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டோருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கெட் நேம் ஃபங்க்ஷன் தான் இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஃபைண்டர் கீழே ஹெச்யூடி ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்தோம் இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை கெட் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற நேமை செட் பண்ணணும். செட் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ செட் நேம் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல இதை கனெக்ட் பண்ணுங்கள். நேம் அப்படின்றது என்ன இருக்கணும் அப்படின்னா கெட் நேம் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் தான் இங்கே நேமாக இருக்கணும். அதை அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டூ டெக்ஸ்ட் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகிடும். அப்போல தான் முடிஞ்சுச்சு. இப்போது ஃபால்ஸ் அப்படின்றதுக்கு இதே மாதிரி இன்னொரு ஹெச்யூடி ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணி மேலே போட்டுக்கிட்டு இதுலேயும் அதே மாதிரி செட் நேம் போட்டிங்கன்னா இது வரும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்றதுக்கு செட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நேமை எம்டியாக விடுங்க, அப்போ தான் அது ரீசெட் ஆகும். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல எதனா நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது திருப்பி வேறு ஏதாச்சும் நேம் வரும். அதனால தான் கம்பைல் கொடுத்து ஓகே கம்பைல் கொடுத்து எரர் வந்துச்சு. என்னென்னா டார்கெட் நம்ம கொடுக்கல, ஜஸ்ட்டு நம்ம டார்கெட் என்னென்னா இந்த ஹிட் ஆக்டர் தான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, கம்பைல் சேவ். கொஞ்சம் அழகாக மாற்றணும் அப்படின்னா நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதையும் கொடுத்தாச்சு. செட் ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்? நம்ம எப்பப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இடிக்கிறோமோ அப்போல்லாம் இது கால் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் இதை கால் பண்ணுறேன். கெட்டு ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்றது இருக்குங்களா, இதை நம்ம கால் பண்ணியாச்சு. அண்ட் ஹிட் அப்படின்றதுக்கு நம்ம இதுலேயே ஸ்வீப் ரிசல்ட் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஹிட்டில் கொடுத்துருங்க. இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. கீழேயும் இதே மாதிரி இதில் வந்து ஹிட் ரிசல்ட் இருக்காது, அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, கம்பைல் அண்ட் சேவ்.
அண்ட் இப்போது நம்மளுடைய கோட் ஓகேவாயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் மேப் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கியூப் இருக்கு இல்லையா, இந்த கியூப் எல்லாமே ஸ்டாட்டிக் மெஷ். ஸோ ஸ்டாட்டிக் மெஷ்ஷில் இதெல்லாம் ஒர்க் பண்ணாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்பயுமே எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ப்ளூ பிரிண்ட் கொடுப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம லெட்ஸே வந்து பிக்கப் ரைஃபில், ஓகே இதுக்கு வேண்டாம், இது ஒரு ப்ளூ ஃபில் வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணலாம். ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் ஆக்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் எந்த மெஷ், நீங்கள் நார்மலாக உங்களோட கேமில் நீங்கள் என்ன ப்ளூ பிரிண்ட் இருந்தாலும் இது ஒர்க் பண்ணோம். நான் ஒரு சும்மா ஒரு ஸ்டாட்டிக் மெஷ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாட்டிக் மெஷ் வந்து ஓகே இந்த சேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இவ்வளோ பெரிய சேர் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாட்டிக் மெஷ்ஷில் கிளாஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், இம்ப்ளிமெண்டட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கும். அதில் ஆட் கொடுத்துக்கோங்க. இதில் நேம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபைன் நேம் இன்டர்ஃபேஸ் வரும். அதை ஒரே ஒரு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் நேம் இன்டர்ஃபேஸ் ஃபங்க்ஷன் அதாவது வந்துருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் அவுட் நேம் நன்னு இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ரமோட் வேரியபிள் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல அவுட் நேமை வந்து அவுட் நேமோடைய பேர் அவுட் நேம் நினைக்காதீங்க, நேம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது ஒரு நேமில் தான் இருக்குது. அண்ட் கம்பைல் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நேம் ஏதாச்சும் கேட்கும். இல்லை முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் எடிட்டபிள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் வந்து லெட்ஸே நான் சேர் அப்படின்னு கொடுக்குறேன். சேர் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் கம்பைல் அண்ட் சேவ், தட்ஸ் இட். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. சும்மா இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுடைய சேரை வந்து ட்ராக் பண்ணி உங்களுடைய சீனில் வைங்க. அண்ட் வச்சுட்டதுக்கப்புறம் இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் அப்படின்னு கேட்கும். நான் சேர்னு கொடுக்குறேன். நான் சேர் 1 2 3 இங்கேருந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இப்போ நம்ம ப்ளே கொடுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலிண்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடி இடிச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொலிஷன் ஆஃப் பண்ணோம். அண்ட் அது வந்து இன்கேம் காம்பனண்ட்டாக வரக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய வியூ போர்ட்டில் போயிட்டு உங்களுடைய சிலிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சிலிண்டருக்கு கீழே வந்துட்டீங்க அப்படின்னா கொலிஷனில் இதில் பிளாக் ஆல் டைனமிக் இருக்கா அதை மாற்றிட்டு ஓவர்லேப் ஆல் டைனமிக் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறம் கேஸ்ட் ஷேடோவே எடுத்துடணும், பிகாஸ் ஷேடோ நம்மளுக்கு விழக்கூடாது. அண்ட் விசிபிள் இருக்கா அதையும் எடுத்து விட்ருங்க. ஹிடன் இன் கேம் டிக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். கம்பைல் அண்ட் விசிபிள் வந்து வச்சுக்கலாம். ஹிடன் இன் கேம் மட்டும் இருக்கட்டும், ஏன்னா நமக்கு இங்கே இதுலேயே கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ப்ளே கொடுக்குறோம். ப்ளே கொடுத்ததுக்கப்புறம் கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு சேர் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. நம்ம வந்து மாறிட்டோம்னா வராது. திருப்பி நம்ம இதை பார்க்கும்போது சேர்னு வரும். நீங்கள் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது வராது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எங்களுடைய எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேலை நீங்கள் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு அதெல்லாம் காட்டும். தெரியாமல் நான் கன்று வர எடுத்துட்டேன்னா ஓகே பரவாயில்ல. கன்னை வச்சு நீங்கள் கிட்ட போனாலும் சேர் அப்படின்றது வரும். இது மாதிரி நீங்கள் எந்த பிபிக்கு வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். எப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேர் அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் இதே மாதிரி நம்ம இன்னொரு பிபி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். லெட்ஸே நீங்கள் இன்னொன்றுலாம் க்ரியேட் பண்ண தேவையில்ல. இதே கூட க்ரியேட் சைல்டு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே மெஷ்ஷை மட்டும் மாற்றுங்க. லெட்ஸே நீங்கள் என்னனாலும் பண்ணிக்கலாம். புதுசாக ஒன்று க்ரியேட்டும் பண்ணலாம். புதுசாக பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்ஃபேஸில் திருப்பி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இப்போ வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி இங்கே வந்துட்டு ஸோ உங்களுடைய இதை நீங்கள் இன்ட்ராக்ட் உள்ளே கொண்டு வந்துட்டு இதோடைய நேம் வந்து நான் டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா இதோடைய பேர் டேபிள்னு வருது, இதோடைய பேர் சேர்னு வருது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இதோடைய கோடிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக என்ன பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த மாதிரி நம்மளுடைய வியூவை வச்சு ஒரு ஆப்ஜெக்டை ஹைலைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஹைலைட் ப்ளஸ் நம்மளுடைய ஆப்ஜெக்டோட நேம் ஹேமர் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. நம்ம வேணும்னா அதை கையிலையும் எடுத்துக்க முடியுது, கீழே போட்டால் சவுண்டு வரும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகணும் அப்படின்னா நம்ம மறக்காமல் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.